எனக்கு பெருசா நட்பு காதல் இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லை. ஆனா உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்துதான் நட்பு இப்படிதான் இருக்கும்னு உணர ஆரம்பிச்சேன். இப்படி லூசுத்தனமா அவங்க கிட்ட பேசாம இருக்காத வர்த்தினி. அது உங்க நட்பை நீ அர்த்தம் இல்லாம ஆக்குற மாதிரி. ஒரு படத்துல சசிகுமார் சொல்வாருல்ல, குத்துனது நண்பன்னா கத்த கூட கூடாதுன்னு. அது மாதிரி தான் நண்பன் நமக்கு துரோகமே செஞ்சாலும் அவனை மன்னிக்க மட்டும் இல்லை, மறுபடியும் அவனை மனுஷனா மாத்துறது நட்பு மட்டும்தான்னு உங்களை பார்த்துதான் நான் கத்துக்கிட்டேன் என சொல்லிவிட்டு நிறுத்த வர்த்தினி அவனை மார்பில் சாய்ந்து கதறி அழத் தொடங்கினாள். நான் செஞ்சது தப்புதான், கோபத்துல பேச மாட்டேன்னு சொன்னேன்னு தான். உங்களுக்கே தெரியுமில்ல, தினம் 12 மணி ஆனாலும் தூங்காம நான் புரள்றது. ஆனாலும் அவங்க குடிச்சத ஒத்துக்கவே முடியல. எவ்வளோ கோபம் வந்தது தெரியுமா என சொல்லிவிட்டு மேலும் கதற அவளை சமாதானப்படுத்தியவன், சரி சரி வீட்டுக்கு வா, உன் ஃப்ரெண்ட்ஸ் அலறி அடிச்சுக்கிட்டு உன்னை தேடி வர நான் பிளான் பண்றேன் என சொல்லிவிட்டு அவன் வண்டியை எடுக்க வர்த்தினி எதை பற்றியும் சிந்திக்காமல் அவனுடன் கிளம்பினாள். இருவரும் வீட்டுக்கு வந்ததும் அவள் அருகில் அமர்ந்தவன், ஓவரா குடிச்சிட்டு என் ஹஸ்பண்ட் அடிச்சிட்டார், என்ன பண்றதுன்னு தெரியலன்னு இப்ப நாதனுக்கு போனை போடு என்ன சொல்ல, என்ன என்பதை போல் அவனை ஆச்சரியமாய் பார்க்க, சொல்றத செய்வரு என சொல்லிவிட்டு கண் சிமிட்ட வர்த்தினி ஏற்கனவே அழுது கரகரத்து இருந்த குரலோடு நாதனுக்கு போன் செய்ய சற்று நேரம் அவன் போனை எடுக்கவே இல்லை. அவன் இனி எடுக்க போவதில்லை என சோர்ந்து அவள் அலைபேசியை காதில் இருந்து அகற்ற போகும் சமயம், என்ன என்ற நாதனின் கோப குரல் ஒலித்தது. நாதன் கோபம் கொண்டால் ஏற்கனவே வர்த்தினி நடுங்குவாள். அதிலும் அவன் அதிகார தோரணை அவளுக்கு பயத்தை கொடுக்க, ஹரி சொன்னபடி தன் கணவன் தன்னை அடித்து விட்டதாக அழுகிய குரலில் சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டாள். ஹரி கை கடிகாரத்தை நோட்டமிட்டு விட்டு, இன்னும் 20 மினிட்ஸ்ல உன் 5ஆம் பட இங்க நிக்கும் பார், நான் நைட்டு டின்னருக்கு பக்கத்து மெஸ்ல எல்லோருக்கும் ஆர்டர் சொல்லிடுறேன் என தன் கைபேசியோடு வெளியேற, அவன் ஆருடம் சொன்னது போல் சரியாக 20 நிமிடத்தில் வர்த்தினியின் வீட்டு கதவு இடியோசை போல் தட்டப்பட்டது. வர்த்தினி ஹரியை வியப்புடன் பார்க்க, 19 நிமிஷத்திலே வந்துட்டாங்க போல, செம்ம ஸ்பீடு தான், தீபந்தான் வண்டி ஓட்டியிருக்கணும் என சொல்லிக்கொண்டே சென்று கதவை திறக்க, கதவு திறந்ததுதான் தாமதம். உள்ளே நுழைந்த நாதன் கொத்தாக ஹரியின் சட்டையை பற்றி, உன்னையெல்லாம் என்று வார்த்தையை முடிக்கும் முன் உள்ளே நுழைந்த மற்ற நண்பர்கள் அவர்களை பிரித்திருந்தனர். அவர்கள் 5 மட்டும் இல்லாமல் ஸ்ரீயும் காருண்யாவும் சேர்ந்து வந்திருந்தனர். ஸ்ரீ, நாதனண்ணா கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவர் அக்காவோட ஹஸ்பண்ட், நாளை பின்ன நாம முகம் பார்த்து பேச வேண்டாமா என அதட்டல் போட, நாதன் பதில் ஒன்றும் பேசாமல் ஹரியை முறைத்து கொண்டு இருந்தான். கார்த்திக் குழப்பமாக ஹரியின் முகத்தை பார்த்தான். இவரை பார்த்தா குடிச்ச மாதிரியே தெரியலையே, வர்த்தினி ஏன் அப்புறம் அப்படி பேசினா என சிந்தித்து கொண்டு இருக்கும் பொழுதே ஹரி குளிர்சாதன பெட்டியில் இருந்து பெரிய கான்பெரி சாக்லேட்டை கொண்டு வந்து வர்த்தினியின் கரத்தில் கொடுத்து, அம்மா தாயே, இன்னும் கொஞ்ச நேரம் நீ வாய் மூடி அமைதியா நின்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை புரட்டி எடுத்துருவாங்க. அவங்க மட்டும் போதாதுன்னு அவங்க வீட்டு மகளிர் அணியை வேற கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. நல்லது நடக்கும்போது ஸ்வீட் சாப்பிடணும்னு டிவியில அடிக்கடி சொல்றாங்கல்ல, அதனால இந்த சாக்லேட்டை கொடுத்து உன் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட பழம் விடு பார்க்கலாம் என சொல்லிவிட்டு ஓரமாக நிற்க, வர்த்தினி உள்ளே போய்விட்ட குரலில், சாரி, நான் பேசினதெல்லாம் தப்புதான் என சொல்லிவிட்டு கார்த்திக்கின் முன்னால் நிற்க, வழக்கமான சோம்பல் புன்னகை முகத்தில் மலர, கார்த்திக் அவள் கையில் இருந்த சாக்லேட்டை பிடித்து அதில் ஒரு துண்டை மட்டும் வாயில் போட்டு கொண்டான். அவனை தொடர்ந்து மற்ற நால்வரும் ஆளுக்கு ஒரு துண்டை கையில் எடுக்க, வர்த்தி அனைவரையும் பார்த்து மகிழ்ச்சி புன்னகை பூத்தான். அது அனைவரும் முகத்திலும் எதிரொலித்தது. அடுத்த சந்தோஷ் மறுபடியும்
சாக்லேட்டை எடுக்க கையை நீட்ட கார்த்திக்கின் கரத்தில் இருந்த சாக்லேட்டை பறித்தவள், நீயே எல்லாத்தையும் முடிச்சிடுவ போடா, இது என் பங்கு என பழிப்பு காட்ட, ஏய் இந்த உன் ஹஸ்பண்ட் எங்களுக்காக வாங்கினாரு என்று சந்தோஷம் விடாமல் வம்பிழுக்க கார்த்திக் இருவரையும் சமாதானப்படுத்தி கொண்டு இருந்தான். அண்ணா, இது உங்க வேலையா என கேட்டு ஹரியை பார்த்த ஸ்ரீ, ஹரி ஒப்புதலாய் புன்னகையுடன் தலையசைக்கவும், காருண்யா, நல்ல வேலை பண்ணீங்க, ஒரு வாரமா யாரும் நார்மலா இல்ல என சொல்லிவிட்டு அவர்களை வேடிக்கை பார்க்க, ஹரியோ, விட்டா இவங்க விடிய விடிய ஃப்ரெண்ட்ஷிப் வளர்ப்பாங்க, போய் எல்லாரையும் சாப்பிட கூப்பிடுங்க, நான் போய் ஆர்டர் கொடுத்த டிஃபன் வந்துருச்சான்னு பார்த்துட்டு வந்துடுறேன் என்று அந்த இடத்தை விட்டு நகர ஸ்ரீயும் காருண்யாவும் அவர்களை நோக்கி நடந்தனர். ஒரு வழியாய் வேடிக்கையும் விளையாட்டும் பேச்சுமாய் இரவு உணவை முடித்துவிட்டு நண்பர்கள் பட்டாளம் தங்கள் இருப்பிடம் திரும்ப இரவு 10 மணி ஆகிவிட்டது. அன்று இரவு ஹரியின் அறையில் நுழைந்த வர்த்தினி, தேங்க்ஸ் என ஹரியின் கன்னத்தில் முத்தம் கொடுத்துவிட்டு அவன் அருகில் படுத்த 2 நிமிடத்தில் ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்ந்து விட்டாள். அவளை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஹரி, ஒரு வாரமா என்னை கட்டி பிடிச்சி உருண்டு புரண்டு தூங்க முடியாம தூங்குனா, இன்னைக்கு படுத்த உடனே கொரட்டை விட்டு தூங்குறா, அடிக்கடி இவங்க சண்டை போட்டா உன் காட்டுல மழை தாண்டா ஹரி என்று தனக்குத்தானே சொல்லி கொண்டவன் அவளை தொடர்ந்து தானும் உறங்க தொடங்கினான். வர்த்தினி அலுவலக அடுத்த நாள் காலை வேலையில் மூழ்கி இருக்கும் போது அவள் அருகில் வந்து நின்ற சர்மா, வர்த்தினி, இன்னைக்கு விசிட் போற நாள் ஞாபகம் இருக்குல்ல என்று நினைவுபடுத்த, எஸ் சார், இன்னும் 1 ஹவர்ல ஆன்லைன் ரிப்போர்ட் ஒர்க் முடிச்சிடும், கிளம்பிடலாம் என சொல்லிக்கொண்டே தன் வேலையில் பரபரப்பாக மூழ்க அடுத்த 1 மணி நேரம் கழித்து இருவரும் சென்னையில் மையத்தில் இருந்தனர். இவர்கள் வழக்கமான மேற்பார்வையை முடித்துக்கொண்டு திரும்பி வரும்போது அங்கே இருந்த இருக்கையில் இருந்த அழகிய ஜோடிகளை காட்டியவர், இப்போதைக்கு இவங்களை பார்த்துக்கோங்க வர்த்தினி, நான் விவரம் அப்புறம் சொல்றேன் என அவள் காதில் முணுமுணுக்க வர்த்தினி அவர்களை தன் பார்வையில் சற்றே சிரத்தையுடன் நிரப்பிக்கொண்டாள். அவர்கள் அலுவலக வாகனம் கிளம்பி போக்குவரத்து நெரிசலில் சங்கமிக்க இவள் புறம் திரும்பிய ஷர்மா, பெண்கள் காதலுக்கு ரொம்பவே உறுதி அதிகம் இல்ல வர்த்தினி என அவளிடம் கேட்க, இந்த கேள்வியை இப்ப ஏன் அவர் நம்ம கிட்ட கேட்கிறார் என மனதிற்குள் வர்த்தினி உதைத்தாலும் முகத்தில் புன்னகையை பூசிக்கொண்டே, இதை நீங்க தமிழ் சினிமாக்கு பாட்டு எழுதுறவங்களுக்கு தான் சார் கேட்கணும், சும்மா புட்டு புட்டு வைப்பாங்க, இன்னும் ஒரு சூப்பர் பாட்டு இருக்கு என தலையை ஆட்டி சிந்தித்தவள், நம்ம சூர்யா சார் பாட்டு, அப்புறம் பொம்பளைங்க காதல தான் நம்பி விடாதே, அதுல ஒரு லைன் இருக்கும் பாருங்க, பொண்ணுக்கு தாஜ்மஹால் கட்டி வச்சாண்டா, எவளாச்சும் ஒரு செங்கல் நட்டு வச்சாளா. அவள் மேலும் பாடல்களை அடுக்க முயல கை நீட்டி அவள் வாயை மூட சொன்னவர், வர்த்தினி, தமிழ் சினிமா பாட்டை பத்தி திசிசே பண்ணுவ போல என்று சொல்லிவிட்டு புன்னகைத்தவர், நான் உன்னோட ஒப்பீனியன் தான் கேட்டேன், நீ ஏன் தமிழ் சினிமா பாட்டை வம்புக்கு இழுக்கிற என்று அவள் முகம் பார்க்க, எனக்கு பொண்ணுங்களை கிண்டல் பண்ற இந்த மாதிரி பாட்டை கேட்டா ரொம்ப கோவம் வரும் சார், ஷாஜகான் தாஜ்மஹால் கட்டினாருன்னு மட்டும் பெருசா பேசுறாங்களே, மும்தாஜ் ஏன் இறந்தாங்கன்னு எத்தனை பேருக்கு தெரியும், அவங்க 16வது பிரசவத்தில் ஏற்பட்ட சிக்கல்ல இறந்தாங்க, அவங்க தியாகம் எத்தனை பேருக்கு தெரியும், குழந்தை பிறப்பை ஏன் பிரசவம்னு சொல்றாங்க தெரியுமா சார், பிழைக்கலன்னா சவந்தான், இப்ப கூட மாடர்ன் டெக்னாலஜி எவ்வளவு வளர்ந்த காலத்துல கூட ஒரு குழந்தை உருவானதுல இருந்து அதை இந்த உலகத்துக்கு கொண்டு வரத்துக்குள்ள பெண்கள் அனுபவிக்கிற உடல் சார்ந்த மனம் சார்ந்த
பிரச்சனைகள் எத்தனை ஆண்களுக்கு தெரியும்? அவங்களோட அந்த சாதனைக்கு முன்னால ஆண்கள் நினைவு சின்னம் கட்டினா கூட அது சாதாரண விஷயம்தான் சார். பொண்ணுங்க லவ் பண்ணி ஏமாத்துறாங்கன்னு ஆண் குலம் ஒரேடியா புலம்புறாங்களே, அவங்கள என் பின்னாடி வர சொல்லுங்க சார். எத்தனை பொண்ணுங்க காதலிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் குடிகாரனா இருந்தாலும் வேற கெட்ட பழக்கங்கள் இருந்தாலும் அத்தனையும் பொறுத்துக்கிட்டு அவனுக்கே குழந்தை பெத்து அந்த குழந்தைய வளர்த்து ஆளாக்க நேர்மையான வழியில கூலி வேலை கூட பாக்குறாங்க தெரியுமா? எங்க கிராமத்துல கண் எதிரில் பார்த்திருக்கேன் சார். வர்த்தினி சுனாமியாய் பொங்க அவளிடம் தண்ணீர் கேனை நீட்டியவர் அவள் மெதுவாக தண்ணீர் குடித்ததும், நீ சொல்றத நான் ஒத்துக்கிறேன் வர்த்தினி. ஏன்னா நானும் என் கண் எதிரில் ஒரு உதாரணத்தை பார்த்திருக்கேன். இப்ப நாம பார்த்துக்கிட்டு வந்தோமே 2 கப்பல், அவங்க 2 பேரும் ஐடி ஃபீல்டுல ஜாப்ல இருக்கிறவங்க. 2 பேரும் ஒரே இடத்துல வேலை பார்க்கும்போது ஒருத்தரை ஒருத்தர் லவ் பண்ணியிருக்காங்க. வீட்டுல சம்பந்தம் வாங்கி நிச்சயதார்த்தம் கூட நடந்திருக்கு. இந்த பையன் ஏதோ மீட்டிங் விஷயமா கோவா போனவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பொண்ணுங்க கூட என்ஜாய் பண்ணியிருக்கான். திரும்பி வந்து 3 மாசத்துல சாதாரண ஃபீவர். ஹாஸ்பிட்டலுக்கு போனப்போ அங்க இருந்த டாக்டர் தொற்று டெஸ்ட் எழுதி கொடுத்திருக்காரு. சொன்ன நம்ப மாட்டேன், ரிசல்ட் பாசிட்டிவ்னு வந்துடுச்சு. பையன் வீட்டுல விஷயம் தெரிஞ்சு அவனை வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க. அந்த பொண்ணு வீட்லயும் நடந்த நிச்சயதார்த்தத்தை மறந்துடுவோன்னு பின்வாங்கி இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு மட்டும் கட்டுனா அந்த பையனை தான் கட்டுவேன்னு பிடிவாதம் பிடிச்சு அந்த பையன் பின்னாடியே சுத்தி இருக்கா. நம்ம சென்டருக்கு கூட கவுன்சிலிங்கு கூட்டிட்டு வந்தான் அந்த பையன். நான் கூட அங்க போகும்போது அங்க இருந்த டாக்டர் அந்த பொண்ணுக்கு என்ன அட்வைஸ் பண்ண சொன்னார். நான் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் என்னோட அருணை அனாதையா என்னால விட முடியாது சார். அவரை லவ் பண்ணும் போதே நான் அவர் பொண்டாட்டி ஆயிட்டேன். என்கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடி தப்பா நடந்துக்க கூடாதுன்னு தள்ளி தள்ளி நின்னு கடைசியா கோவாவுல அவர் பலவீனம் அவரை ஜெயிச்சிடுச்சு. சாவா இருந்தாலும் அதை 2 பேரும் சேர்ந்தே சந்திக்கிறோம். ரொம்ப உறுதியா சொன்னான். சொன்னது மட்டும் இல்ல, அவனை கல்யாணம் பண்ணி 6 மாசமா குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கான். பாதுகாப்பான முறைகளை அவங்களுக்கு நாம டீச் பண்ணி தான் இருக்கோம். ஆனாலும் இந்த காலத்துல லவ்வுக்காக யார் இந்த அளவு தியாகம் பண்ணுவா வர்த்தினி? அந்த பொண்ணை நினைச்சாலே, பொண்ணுங்க காதல் மேல இருக்கிற உறுதியை நினைச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவர் நிறுத்த அவர் முகத்தில் இருந்த ஆச்சரியம் வர்த்தினியின் முகத்திற்கு இடம் பெயர்ந்தது. அவர்கள் அலுவலகம் வந்துவிட இருவரும் தங்கள் வேலையை கவனிக்க சென்று விட்டனர். வர்த்தினி அப்பெண்ணை குறித்து பெருமை கொண்டாள். எவ்வளவு நெஞ்சுரம் அவள் காதலுக்கு! யார் துணிவார் இக்காலத்தில் இச்செயலுக்கு என்று அவளை பற்றியே எண்ணிக்கொண்டிருந்தவள் தன் பணி நேரம் முடித்து சிறப்பு வகுப்பிற்கு கிளம்பினாள். இனி ஒரு நாளில் ஊரே இப்படி ஒரு தியாகியும் இவ்வுலகில் இருப்பாளா என்று தன்னை பற்றி பேசப் போவதை அறியாமல். அந்த கல்யாண மண்டபம் பம்பரமாய் இயங்கிக் கொண்டிருந்தது. மணமகன் நாதனும் மணப்பெண் நந்தினியும் சற்று முன்னர் முடிந்த மாங்கல்ய தாரண நிகழ்வில் இருந்து வெளிவராமல் ஒருவரை ஒருவர் பார்வையால் விழுங்கிக் கொண்டிருந்தனர். புதுப்பண தம்பதிகளை விட வேறு 3 ஜோடிகளும் காதல் கடலில் நீந்தி கொண்டிருந்தனர். ஸ்ரீ பந்தி பரிமாறும் இடத்தில் அனைவருக்கும் இனிப்பு வகையாட்களை பரிமாறிக் கொண்டிருந்தாள். சந்தோஷ் அவள் பின்னே அந்த பாத்திரத்தை தூக்கி கொண்டு ஒவ்வொரு ஜிலம்பியாய் அவள் கையில் இருந்து கொடுத்து கொண்டே, பார்த்து மெதுவா நட என அவளுக்கு கட்டளை பிறப்பித்து கொண்டு இருந்தான். கொஞ்ச நேரத்துக்கு மேல் பொறுக்க முடியாத ஸ்ரீ, மாமா தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க, உங்களோடு தாங்கல, இதெல்லாம் ஒரு வெயிட்டா என ஜிலேபி இருந்த பாத்திரத்தை சுட்டி காட்டியவள், நானே பரிமாறுகிறேன் என்று சொல்ல, ஏய் என்ன பேசுற நீ? உனக்கு அது வெயிட் இல்லதான், ஆனா
உள்ள இருக்கிற சின்ன பாப்பா தாங்குமா? தங்கம், இந்த வேலையெல்லாம் நீ ஒன்றும் பார்க்க வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன்னு சொன்னாலும் எங்க அண்ணன் கல்யாணத்துல நான் வேலை பார்க்க கூடாதான்னு என்னையே கேள்வி லாக் பண்ற. உன் ஆசையும் கெடக்கூடாது, அதே சமயம் நீ ஸ்ட்ரெயினும் பண்ணிக்க கூடாதுன்னு தானே நான் உன் பின்னாடியே சுத்துறேன் என்று சொல்லிவிட்டு அவளை பார்த்து முறுவலிக்க, உங்களை எல்லாம் திருத்தவே முடியாது, வாங்க, அனுமார் வாள் மாதிரியே என் பின்னாடி. என்னதான் ஸ்ரீ அழுத்து கொண்டாலும் கணவனின் இந்த கவனிப்பில் அவள் நெஞ்சம் நெகிழதான் செய்தது. ஆம், ஸ்ரீ 3 மாத கர்ப்பமாய் இருந்தாள். அவள் கர்ப்பம் உறுதி செய்யப்பட்ட நாளில் இருந்து சந்தோஷ் அவளை தன் கண்ணுக்குள் வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறான். மணமகன் அறையில் சீர்தட்டை அடுக்கிக் கொண்டு இருந்த காருண்யாவை நெருங்கிய தீபன், கருண், இந்த ஆப்பிள் ஜூஸை குடிச்சிட்டு அடுத்த வேலையை பாருங்க என அவள் கரத்தில் பழச்சாறு நிரம்பிய கண்ணாடி டம்ளரை கையில் திணிக்க, காலையிலிருந்து இது 6வது ஜூஸ், என்னால முடியல, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தானே கிரேப் ஜூஸ் கொடுத்தீங்க. காருண்யா தீபனிடம் சலித்து கொண்டே டம்ளரை பெற்றுக்கொள்ள, கருண், காலையிலிருந்து உங்க அண்ணன் கல்யாணத்துக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு எவ்வளவு வேலை பார்த்தீங்க, உங்களுக்கு பசிக்காது? ஆனா உள்ள இருக்கிற பாப்பா பாவம் இல்ல, அதுக்கு சொல்ல இப்போ வாய் இருக்கும். அம்முக்குட்டி, நீங்க கவலைப்படாதீங்க, அப்பப்பா உங்களை கவனிச்சுக்கிறேன் என்று அவள் வயிற்றை பார்த்து பேச, தீப், யாராவது பார்க்க போறாங்க. காருண்யாவின் முகம் வெக்கத்தில் சிவந்தாலும் கணவனை குறித்த பெருமிதம் முகத்தில் மிளிர தாய்மை பொலிவோடு கணவன் சற்று முன் கொடுத்த பழச்சாறை பருகி கொண்டே கணவனை காதலோடு பார்க்க, அதற்கு சற்று தளராத பதில் பார்வை தீபன் பார்த்து கொண்டிருந்தான். ஆம், காரண்யாவும் கர்ப்பிணியாக இருந்தாள். அவளுக்கு இது 2வது மாதம். அவள் கர்ப்பமும் உறுதி செய்யப்பட்ட நாளில் இருந்து தீபன் அவளை உள்ளங்கையில் வைத்து தாங்கிக் கொண்டிருந்தான். மண்டபத்தில் இருந்த ஸ்டோர் ரூமில் அனைவருக்கும் குளிர்பானம் கொடுப்பதற்காய் டம்ளர்களை தேடிக்கொண்டு இருந்த வர்த்தனியின் பின்னால் ஹரி வந்து நின்றான். அவனின் மூச்சு காற்று அவள் பின்னங்கழுத்தில் குறு பூட்ட திரும்பி பார்க்காமலே, இங்கேயும் வந்தாச்சா? காலையில ஆஸ்டாக் மாதிரி ஏன் என் பின்னாடியே சுத்துறீங்க? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க என்று சொல்லிக்கொண்டே டம்ளர்களை தேடிக்கொண்டிருக்க அவளை மேலும் நெருங்கி நின்றவன் கிசுகிசுப்பான குரலில், என்ன நினைப்பாங்க வரு என்று அவளையே கேட்டு வைத்தான். ஆள் ஆர்வமற்ற அந்த அறையில் அவனுடன் தனித்திருப்பது அதற்கு மேல் நல்லதற்கு இல்லை என்பதை அவள் மூளை அறிவுறுத்த, வேறு யாரையேனும் டம்ளர்களை தேட அனுப்பி வைக்கலாம் என்ற முடிவோடு அவள் திரும்ப அவளை தன் கைகளால் சிறை செய்தவன் தன் கைகளை அவள் முகம் நோக்கி உயர்த்த, வர்த்தினி அதிர்ச்சியில் உறைந்து நின்றாள். கைகளை உயர்த்தியவன் அவள் தலைக்கு மேல் இருந்த அலமாரியில் இருந்து அவ்வளவு நேரம் தேடிக்கொண்டிருந்த பிளாஸ்டிக் டம்ளரை எடுத்து அவள் கையில் கொடுக்க, ச, இதுக்கு தான் கையை தூக்குனானா என்று நெஞ்ச துடிப்பு சமணப்பட, ரொம்ப தேங்க்ஸ் என சொல்லிவிட்டு வெளியேற ஹரி அவளுக்கு வழிவிட்டு நின்றான். அவள் வாசலை கடக்கும் ஒரு நொடிக்கு முன் அவள் கரம் பற்றி அறைக்குள் இழுத்தவன் அவள் என்ன நடக்கிறது என உணரும் முன்னே அவள் இதழ்களை தன் இதழ்களால் சிறை செய்தான். கடலை பருப்பு எடுத்து வர சொன்னா அந்த பெருமாள் எங்க போனானோ என பேசிக்கொண்டே வாயிற்புறம் யாரோ வரும் ஓசை கேட்கவும் விரைவாக அவளை விடுவித்தவன், இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கடி பொண்டாட்டி என அவள் காதுகளில் முணுமுணுத்து விட்டு அவளுக்கு முன் விரைந்து வெளியேறிவிட்டான். வர்த்தினி கொஞ்ச நேரம் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு அதன் பிறகே அந்த அறையை விட்டு வெளியேறி தன் பணியினை தொடரப்போனாள். ஒரு வழியாய் காலை பந்தி முடிந்து பெண்கள் மூவரும் சவகாசமாக அங்கே இருக்கையில் அமர்ந்து பேச தொடங்கினர். அவர்கள் கணவன்மார்கள் ஆளுக்கு ஒரு வேலையில் மூழ்கி இருந்தாலும் அவர்கள் பார்வை முழுவதும் அவரவர் துணையின் மேலேயே இருந்தது. பெண்களின் கருத்தில் அது பட்டாலும் அவர்கள் அதை கண்டு கொள்ளாமல் தங்கள் அரட்டையில் மூழ்கியிருந்தனர். நந்து அங்கே தாவணி பாவடையில் சுற்றி கொண்டு இருந்த பெண்களின் பின்னே, உங்களுக்கு இது வேணுமா, அங்க உங்களை யாரோ கூப்பிடுறாங்க என்று நூலே இல்லாமல் காதல் பட்டத்தை பறக்கவிட
முயற்சி செய்து கொண்டிருக்க, பெரிய பெரிய மீசை வைத்த அவர்களின் தந்தைமார்கள் அவனை முறைத்த முறையில் உடனடியாய் அவர்களை சிஸ்டர் என விழித்து பாசப்புறாவை பறக்க விட்டு கொண்டிருந்தான். வர்த்தினி காருண்யாவுடன், ஆமா, இந்த கார்த்திக் எங்க, ஆளையே காணும் என கேட்க, அந்த கொடுமையான் கேக்குறீங்க வர்த்தினி, அங்க பாருங்க என சுட்டிக்காட்டிய திசையில் கார்த்திக் மாப்பிள்ளை வீட்டின் சார்பாய் மொய் பணம் எழுதி கொண்டிருந்தான்.